இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் வேதத்தில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். யோசுவா புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. யோசுவாவை கர்த்தர் நோக்கி என்ன சொல்றாரு? உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்றைக்கி இதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தர் ஒருவரே நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஒருவரே நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் எந்தன் எல்ரோய். அல்லேலூயா. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இந்த உலகம் நம்மளை குப்பைன்னு நினைக்குது. அதனால தான் நம்மளை குப்பையில் தூக்கி போட்டுட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகம் நம்மளை தூசின்னு நினைக்குது. அதனால தான் தூசியை போல தட்டி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த குப்பையிலையும் இந்த புழுதியிலும் இருக்கிற நம்மளை கர்த்தர் மட்டும் எப்படி பார்க்குறாருன்னா அவருடைய பிள்ளையா பார்க்குறாராம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளை மேன்மைப்படுத்த, நம்ம பக்கத்தில் நின்று பேச, நம்மளுடைய கையை தூக்கி விட யாரும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எந்த மனிதனுடைய உதவி இல்லைனாலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 23:5 இப்படி சொல்லுது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. எப்படி மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாருன்னா, காசு கொடுத்து மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவை காசு பணம் கொடுத்து மேன்மைப்படுத்த போறேன்னு கர்த்தர் சொல்லலை. இல்லை உன்னை ஒரு பெரிய ராஜாவாக்கி மேன்மைப்படுத்த போறேன்னு சொல்லலை. உனக்கு நிறைய காரு வீடியும் கட்டி கொடுத்து வாங்கி கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த போறேன்னு கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் எப்படி யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாருன்னா, அந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல, சொல்லுங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரா? நான் உன் கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்கும்படி செய்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா பிரதர்? நம்ம கூட கர்த்தர் இருப்பது தான் நமக்கான மேன்மை.
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காசு இல்லாமல் இருக்கலாம், பணம் இருக்காமல் இருக்கலாம். இப்போ நீங்க போகிறப்ப அடுத்தது என்ன பண்றதுன்னு கூட தெரியாத நிலைமையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா கூட கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க கூரை வீட்டில் இருந்தாலும் ஓட்ட பாயில படுத்துக்கிட்டு இருந்தா கூட கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது தெரியுமா நமக்கு மேன்மை? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு மேன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர், அவங்க கிட்ட இல்லாத கர்த்தர் என் கிட்ட இருக்கிறது தான் ஒரு பெரிய மேன்மை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் என்னை காண்பவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, நீர் எந்த எல்ரோய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இடத்துல காசு பணம் இல்லாம இருக்கலாம், உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருப்பார் என்றால் நிச்சயமாய் நம்மளை அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. காசு பணம் இல்லை, ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. சொந்த பந்தம் இல்லை, ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறது தான் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய மேன்மையே. ஆமேன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. அதனாலதான் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் நமக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால், சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனா இருந்தாலும் அவர் நம்ம கூட வந்துட்டாருன்னா நம்ம மேன்மை உள்ளவர்களா மாறுகிறோம். அல்லேலூயா. அதான் வேதத்தில் நீங்க பார்க்கிற பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா ஒரு கழுதையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அந்த வசனங்கள் வாசிங்க. முந்தி நடந்து போனார், தம்முடைய சீசர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறப்ப, இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பேக்கே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபத்த போது, நல்லா கவனிங்க, தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும்
ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. அந்த கழுதை குட்டி எப்படி சொல்றாரு? மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு 2 வீலர் கிடையாது, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு கார் கிடையாது. அன்னைக்கு ஒரு சுமையை சுமந்துட்டு போகணும்னா கழுதையை வச்சு தான் சுமந்துட்டு போவாங்க. அதுக்காகவே கழுதையை வளர்த்துவாங்க நிறைய பேர். ஆமேன்னு சொல்லுங்க பாரு. ஆனால் இந்த கழுதையை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது பாருங்க, இது ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டி. ஹலோ, நல்ல கவனிங்க. ஒரு கழுதையை வாங்கிட்டு ஒருத்தன் ஏறாமல் இருப்பானா? அப்படி அவன் ஏறாமல் இருக்கிறானா அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருந்திருக்குன்னு யோசிங்க. ஒரு பைக்கை நீங்கள் வாங்குறீங்க, பைக்கை வாங்கி ஓட்டாமலே இருப்பீங்களா? ஒருவேளை நீங்கள் பைக்கை ஓட்டாமலே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பைக் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. பிரயோஜனமே இல்லாதது. சொல்லுங்க ஆமே. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஒரு கழுதை குட்டியை பார்ப்ப, அதுல ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது சுமக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு கழுதை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத ஒரு கழுதை. அந்த கழுதையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, தெரிந்து கொள்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதைக்கு நாம ஏன் இப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோன்னு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு இந்த கழுதை ஏன் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குதுன்னு நல்லா தெரியும். கழுதைக்கு நான் ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறேன், எல்லாரும் நல்ல நிலைமைக்கு போகிறாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எல்லாரும் எப்படி உயர்ந்து இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நல்லா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் பிரயோஜனம் இல்லாமல் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு கழுதைக்கு தெரியல. ஆனால் கழுதையை தேடி வந்த கர்த்தருக்கு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? இந்த கழுதை மற்றவங்க ஏறுறதுக்காக இந்த வரல, இந்த கழுதை மேலே ஒருத்தர் ஏறி உட்காரணும். அவர் ஏறி உட்கார்ந்தாருன்னா பிரயோஜனம் இல்லாத இந்த கழுதை பிரயோஜனம் உள்ள ஒரு கழுதையா மாறும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒருவர் யாருன்னா அதுதான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிட்ட கழுதை வர்ற வரைக்கும் கழுதை பிரயோஜனம் இல்லாத கழுதை. என்னைக்கு ஒரு அந்த கழுதை இயேசு கிட்ட வருதோ அன்னைக்கு அதனுடைய மதிப்பு வேற லெவல்ல மாறுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாராச்சும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஏன் ஆண்டவரே படைச்சிங்க, நான் பேசாமல் பறக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, பிறந்ததுலேருந்து இப்படியே இருக்கிறனே, மற்றவங்கெல்லாம் உயர்ந்துட்டாங்களே, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறேனே, என் கூட பிறந்தவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறேனேன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? நீ கர்த்தர்கிட்ட வர்ற வரைக்கும் பிரயோஜனம் இல்லாத கழுதை, ஆனால் நீ கர்த்தர்கிட்ட வந்துட்டனா அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு உன்னை ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொண்டு போகிற ஒரு கழுதையை போல மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க, கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை நடத்திடுவார், ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை நடத்திடுவார்.
கத்தர்காரோ ஆமென் பயமில்லைங்க கத்தர்காரோ எம்மேலைங்க கடுகளவு பயமில்லைங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத கழுதை கர்த்தர்கிட்ட வரணும். நல்லா கவனிங்க, நான் சீக்கிரமா இந்த காரியத்தை சொல்லிடுறேன். பிரயோஜனம் இல்லாத இந்த கழுதை ஏசப்பா கிட்ட வந்தா என்ன ஆயிரும்? ஆசீர்வாதமா மாறிடுது. இப்ப இது ஏசப்பா கிட்ட வரணும்னா இதால வர முடியாது. ஏன் தெரியுமா இதால வர முடியாது? ஏன்னா இத கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதை கட்டி வச்சிருக்கிறாங்க? ஏன்னா இது மட்டும் ஏசப்பா கிட்ட போயிருச்சுன்னா இது நல்ல ஒரு கழுதையா மாறிடும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவன் மட்டும் ஏசப்பா கிட்ட போயிட்டானா இவன் மூலமா ஏசப்பா பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செஞ்சிருவாருன்னு நமக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த கழுதை பிரயோஜனம் இல்லாத கழுதை தான், ஆனாலும் இத கட்டி வச்சிருவோம். ஏன் கட்டி வைக்கணும்? ஏன்னா இந்த கழுதை மட்டும் ஏசப்பா கிட்ட போயிருச்சுன்னா இது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரும் அப்படிதான் பாருங்க. நம்ம மட்டும் ஏசப்பா கிட்ட போயிட்டோம்னா அவன் ஆட்டம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்போனுங்கிற ஒரு கட்டை போட்டு கட்டுறான், டிவிங்கிற ஒரு கட்டை போட்டு, ஆமென், உலக சிற்றின்பங்கிற கட்டை போட்டு கட்டுறான், நம்முடைய மனசை மைண்டை போட்டு கட்டுறான் பாருங்க, கட்டுறான் பாருங்க. நீங்க கேட்கலாம், எங்க கட்டவில்லை இல்லையா, நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். அப்படி கிடையாது. உங்க சிந்தையையும் உங்க புத்தியையும் அவன் கட்டிடுவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைப்பீங்க ஐயோ அதை பண்ணவே கூடாது, ஆனா அதையே தான் நீங்க போய் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா? நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. நீங்க நினைப்பீங்க அதை யோசிக்கவே கூடாது தலையில் இப்படி அடிச்சுக்கிட்டாலும் அதையே தான் நீங்க யோசிப்பீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஜெபம் பண்ணணும்னு வருவீங்க, ஜெபம் பண்றதுக்குள்ள சிந்தனை மாறிடும், மறுபடியும் போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இந்த கட்டு எதுக்காக? இந்த கட்டு நான் ஏசப்பா கிட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவன் கட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா நான் ஏசப்பா கிட்ட போயிட்டேன்னா என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்திடுவாரு. அதுக்கு தான் அவன் என்ன பண்றான் பாருங்க, கட்டி வைக்கிறான், ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு நாளும் கட்டி வைக்கிறான். இப்ப ஆண்டவர் வந்த உடனே தம்முடைய சீசர்கிட்ட என்னதான் முதல்ல சொல்றாரு? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களே. 30வது வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா நம்முடைய கட்டை அவிழ்க்க விரும்புறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசப்பா இன்னைக்கு எதுக்கு உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு தெரியுமா? ஏசப்பா எதுக்கு உங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறாரு தெரியுமா? இன்னைக்கு ஏசப்பா எதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு தெரியுமா? உங்க கட்டை அவர் அவிழ்க்க விரும்புறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, ஆமென், ஓ குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே.
ஓ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டை அவிழ்க்கவே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஏசப்பா வந்திருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே, பலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே, பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே, மாம்ச இச்சையின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல நான் தவறி தவறி விழுகிறனோ அந்த கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே அவிழ்க்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. ரீபா ஷாதரல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 30வது வசனம், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ 31வது வசனம் பாருங்க. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று. ஹல்லேலூயா. யாராச்சும் வந்து எதுக்காக இந்த கழுதை குட்டிய அவிழ்க்கிறேன்னு கேட்டா இது ஆண்டவருக்கு வேணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவருக்கு வேணும். ஏசப்பாவோட நாமத்தை சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுடைய நாமத்தை சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட கட்டுகளும் அவிழ்க்கப்படும். யாராச்சும் வந்து நீ வந்து எதுக்கு அவிழ்க்கிற, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இயேசுவின் நாமம் நமக்கு பலத்தை தரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்காக தான் இயேசு வந்திருக்கிறாரு. அதுக்காக தான் இயேசு வந்திருக்கிறாரு. பிரயோஜனம் இல்லாம இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னை இந்த உலகத்துல எல்லாரும் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட்னு சொல்றாங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ வேஸ்ட் கிடையாது. நீ ஏசப்பா கிட்ட வந்துரு. நீ ஏசப்பா கிட்ட வந்துட்டனா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் செஞ்ச தப்ப இன்னைக்கும் சொல்லி 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 உங்களை உபயோகம் இல்லாதவங்களா மாத்துறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா கிட்ட வந்துருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லிருங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த கட்டுகளை உடைக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த பலவீனங்கிற கட்டை கர்த்தர் உடைப்பாரு. அந்த பாவங்கிற கட்டை கர்த்தர் உடைப்பாரு. எந்தெந்த இடத்துல நீங்க ஏசப்பா கிட்ட வர முடியாத அளவுக்கு ஒரு கட்டை சத்துரு கட்டி வச்சிருக்கிறானோ இன்னைக்கு அந்த கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சொல்லுங்க. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஓ உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு சாமி வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நீங்க உயர போக விடாத அளவுக்கு, நீங்க ஆசீர்வதிக்கப்படாத அளவிற்கு, நீங்க தேவனோடு கூட நெருங்க விடாதபடிக்கு பிசாசு ஒரு கட்டை கட்டி வச்சுட்டான் பாருங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, நான் இல்லாம அது இல்லை, அது இல்லாம நான் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்றீங்க? நான் இல்லாம அது இல்லை, அது இல்லாம, ஏன்னா கட்டி வச்சுட்டான்.
இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு காரியத்தை பார்த்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்களோ அந்த காரியத்தை தூக்கி போட்டுட்டு ஏசப்பா கிட்ட வந்து, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், அந்த மனுஷனை தேவன் உயர்த்திடுவார். அல்லேலூயா. அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பிசாசு கட்டிட்டான். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிறார். எல்லா கட்டுகளும் உடையுது இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளையும் தேவன் உடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அப்படியே தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் அப்படியே வாசிங்களே. அனுப்பப்பட்டவர்கள் போய் 32வது வசனம், தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வாசிங்க. அதை எங்க கொண்டு போறாங்க? கட்டவிழ்க்கப்பட்ட உடனே கழுதை எங்க போகுது? இயேசுவினிடத்தில் கொண்டு போய் தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஏசப்பா அதன் மேல ஏறின உடனே என்ன நடக்குது? 36வது வசனம், அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவுமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷரெல்லாம் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், அல்லேலூயா, நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுதையை கொண்டு வந்த உடனே வஸ்திரத்தை போட்டாங்க. இப்ப அது மேல யார் உட்கார்ந்துட்டா? இவ்வளவு நாளா அந்த கழுதை மேல ஒருவனும் ஒரு காலமும் உட்காரல. ஏன்னா அது பிரயோஜனம் இல்லாத கழுதை. ஆனா இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத கழுதை மேல ஏசப்பா மேலே ஏறி உட்கார்ந்த உடனே ரோட்ல போறவங்க எல்லாம் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி ஆர்ப்பரிச்சாங்களாம். இந்த கழுதைக்கு என்ன தோணி இருக்கும்? அங்க நம்ம கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் வேஸ்ட்டு, உபயோகம் இல்லாதவன், இவன் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாதவன்னு திட்டினாங்க. நான் ஏசப்பா கிட்ட வந்த உடனே, ஏசப்பா என் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே, நான் போகிற இடத்துலலாம் ஓசனாங்கிறாங்க, நான் போகிற இடத்துலலாம் சந்தோஷப்படுறாங்க, நான் போகிற இடத்துலலாம் சமாதானம் வருது, நான் போகிற இடத்துலலாம் மகிழ்ச்சி வருது, நான் போகிற இடத்துலலாம் ஆசீர்வாதம் வருது, நான் போகிற இடத்துலலாம் எல்லா ஜனங்களும் எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கழுதையோடு கூட உன் மனசு சொல்லும், டே கழுதை, இது உனக்கு கிடைக்கிற மரியாதை இல்லை, உன் மேல கர்த்தர் ஏறி உட்கார்ந்ததுனால கர்த்தர் உன்னை இந்த அளவுக்கு இந்த பட்டணத்துல உயர்த்தி வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர்,
கொடுக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா இருக்கிறார். ஓ பாருங்க, உபயோகம் இல்லாம இருந்தப்ப கழுதை யாராச்சுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா எந்த கழுதை ஏசப்பா மேலே ஏறி உட்கார்ந்தாரோ அன்னைக்கு யாருக்குமே தெரியாத கழுதை இப்ப பட்டணத்தையே ஒரு சுத்தி வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு சுத்தி வந்துருச்சு. இந்த சுத்தி எப்படி வந்துச்சுன்னா மேல உட்கார்ந்தவர் அப்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இல்ல, என் மேல இருக்கிறவர் அப்படி ஒரு சுத்த வைப்பாரு. யாரெல்லாம் வேண்டாம் இவன் வேஸ்ட்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி என் மேல உட்கார்ந்து ஒரு சுத்த வைப்பாரு. ஹல்லேலூயா. நான் சுத்தும் போதெல்லாம் ஜனங்க ஆர்ப்பரிப்பாங்க, அகமகிழ்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு உற்சாகம் வரும். காரணம் நான் இல்ல, என் மேல கர்த்தர் இருக்கிறாரு. சொல்லுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். என் மேல அவர் உட்கார்ற வரைக்கும் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னே தெரியாது. ஆனா ஒரு டைம் என் மேல அவர் உட்கார்ந்துட்டாருன்னா இந்த உலகத்துல எல்லாரும் என் வருகைக்காய் காத்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் இல்ல, என் மேல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் அப்படி. ஆமென் சொல்லுங்க. வராதா கழுது இந்த பக்கம் வராதான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க? மேன்மைப்படுத்துவார் சிஸ்டர். இன்னைக்கு நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டுகளை அவிழ்த்துட்டு தேவன் உங்களை கொண்டு போய் அவர் உங்க மேல உட்கார்ந்து உங்க மேல அவர் பயன்படுத்துகிற பொழுது அந்த இடத்துல தேவன் உங்களை பெரிய மேன்மை உள்ளவனா மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப கழுதை இயேசு கிறிஸ்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டாரு. இப்ப கழுதை தான் விரும்புகிற வழியில போக முடியுமா? முடியாது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. கழுதை மேல கர்த்தர் ஏறி உட்கார்ந்துட்டாருன்னா கழுதை கர்த்தர் எங்க போகணும்னு விரும்புறாரோ அங்கதான் போகணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதோட இஷ்டத்துக்கு அது நடக்க முடியாது, அதோட விருப்பத்துக்கு அது வாழ முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் கழுதை செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எங்க போகணும்னு விரும்புறாரோ அங்க கழுதை இயேசுவை கூட்டிட்டு போகணும். அப்படி இருந்தாதான் கர்த்தர் கழுதையின் மேல உட்கார்ந்து பயணம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசை, ஆனா ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போகணும்னு ஆசை. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கழுதையுடைய ஆசையத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, என் ஆசை க்ளோஸ் ஆனதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. காரணம் உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குதான். இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் தடைபட்டு போயிருச்சா? சில சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க போயிட்டீங்களா? நீங்க விரும்பினது நடக்காம போயிருச்சா? நீங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, சோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டது என்னைக்கு க்ளோஸ் ஆயிருச்சோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கங்க, என் அப்பா விரும்பினது நிறைவேறிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் அப்பா விரும்பினது நிறைவேறுச்சுனாலே என் வாழ்க்கையில் ஒரு மகிமை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் வேதம் சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அதை எடுத்து கொடுங்க சிஸ்டர். பிரைஸ் எல்லாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியில நடக்க வைக்கிறாரு கழுதைய. நம்ம ஏசப்பாவை சுமக்கணும், ஆனா நாம ஏசப்பாவுக்கு ஆர்டர் போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாக்க. என் விருப்பத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. என்னை எப்படி நடத்துவீங்களோ அப்படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க என்ன செஞ்சாலும் சோத்திரம். ஏன்னா எனக்கு தெரியும், என்னை ஒரு நாள் நீங்கள் வெக்கப்பட்டு போக விட மாட்டீங்க, என்னை கைவிடப்பட்டு போக விட மாட்டீங்க, மனுஷங்க முன்னாடி தலை குனிஞ்சு போக விட மாட்டீங்க. நீங்கள் எனக்கு எதை செஞ்சாலும் நல்லதுதான் செய்வீங்க. நான் கொண்ட திட்டத்தை காட்டிலும் எனக்காக நீங்க வச்சிருக்கிற திட்டம் பெருசு ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அந்த கழுதை தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் ஒரு கலக்குனார் பாருங்க. கழுதை ஒரே நாள்ல ஹீரோ ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ பேருடைய பேரை கூட பைபிள் எழுதலைங்க, ஆனா கழுதையுடைய பேரை எழுதி வச்சிருக்குது பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தேவனுடைய வல்லமை. ஒரு கழுதையவே கர்த்தர் மேன்மைப்படுத்துவாருன்னா நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளை எப்படி சிஸ்டர் பிரதர் அவர் நம்மளை விட்டுருவாரு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய குமாரனையே நமக்காக தந்துட்டாரா, மற்றவைகளை எல்லாம் கூட தருவது எவ்வளவு நிச்சயம்னு யோசிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். எல்லாத்தையும் அருளை பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார்.